எல்லாருக்கும் நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னைக்கு 146th ஸ்லோகம் படிக்க போறோம். க்ஷராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி திரிவர்கதாத்ரி சுபகா திரையம்பகா திரிகுணாத்மிகா. சோ க்ஷராத்மிகா அப்படின்னாக்க எண்ணிக்கை இல்லாம எழுத்துக்களை தன்னோட ஸ்வரூபமாக வச்சுருக்க கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு க்ஷரம் அப்படின்னாக்க என்னது? அழியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அக்ஷரம் அப்படின்னாக்க அழிவில்லாதது, அதாவது மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அழியக்கூடிய இந்த ஜெகத் ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள். அதே சமயத்துல பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் தாண்டி அழியாத மாறாத நிலையான சத்தியஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள். அதுதான் க்ஷர அக்ஷர ஆத்மிகா. சேர்த்து படிக்கும் போது க்ஷராத்மிகா அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது சர்வலோகேஷி. இது ரொம்ப ஈஸியான நாமாதான். என்னதுனாக்க இந்த எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அப்புறம் விஸ்வதாரிணி அப்படின்னாக்க இந்த உலகத்தை இருக்கு இல்லையா, அதாவது இந்த விஸ்வத்தை இந்த பூமிய தாங்கக்கூடியவள். அதுதான் விஸ்வதாரிணி, பிரபஞ்சத்தை தாங்கக்கூடியவள். திரிவர்கதாத்ரி அப்படின்னாக்க திரிபுரை அப்படின்னு அம்பால நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது எதெல்லாம் மூணு மூணா இருக்கோ அந்த வர்க்கங்கள் மூணு மூணா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். அதுதான் திரிவர்கதாத்ரி அப்படின்னு சொல்றோம். சோ திரிவர்க தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று புருஷார்த்தங்கள் அதையும் கொடுக்கக்கூடியவள். அதனாலேயும் அவளுக்கு பேரு திரிவர்கதாத்ரி அப்படின்னு பேரு. அடுத்தது சுபகா. சுபகா அப்படின்னால என்ன அர்த்தம்னா எல்லா சுபங்களையும், அதாவது இந்த உலகத்துல இந்த ஜெகத்துல எல்லா சுகத்தையும் தரக்கூடிய ஆதாரமாக யாரு இருக்கான்னா அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் சுபகா அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லா சௌபாகியங்களும் அவளுக்கும் இருக்கு, அதே மாதிரி எல்லா சௌபாகியங்களையும் நம்மளுக்கும் கொடுக்கறா, அதுவும் சுபகா தான். அடுத்தது திரையம்பகா. திரையம்பகா அப்படின்னாக்க அதாவது முக்கண்ணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அம்பால. என்னது? சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கண்களோட இருக்கக்கூடியவள். அதுதான் நம்ம திரையம்பகா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது திரிகுணாத்மிகா அப்படின்னாக்க மூன்று குணங்கள் என்னென்னது? சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது திரிமூர்த்திகள்ல ஒருத்தருக்கும் ஒரு குணம் பிரதானமாக செயல்படுறதுனால இவகிட்ட இந்த மூணு குணங்களுமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதுதான் திரிகுணாத்மிகா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஸ்வர்காபவர்கதா, ஸ்வர்க அபவர்கதா அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதாவது இது நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க என்னன்னா இங்க ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவள். அதுதான் ஸ்வர்காபவர்கதா அப்படின்னதும். ஸ்வர்க்கம் அப்படின்னா என்னன்னாக்க புண்ணிய கர்மாக்களால சம்பாதிக்கப்படக்கூடிய சுகம். அடுத்தது இது என்ன ஆகும்? துக்கத்தினால, அதாவது சுகத்தை அனுபவிக்கும் போதோ இல்லாட்டி அதுக்கு அப்புறமோ கலப்படமாவது இல்லை அப்படின்றா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னாக்க ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது என்னது? நிறைய நல்ல பலன்களும் நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பணம் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய வசதிகளை போலதான் ஸ்வர்க்கம். அப்ப பணம் குறைஞ்சு போயிடுதுன்னா என்ன ஆகும்? நம்மள்ட்ட வசதி குறைஞ்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்குமா. ஒருவேளை நம்மளுக்கு நம்ம பண்ண புண்ணியம் எல்லாம் குறைஞ்சுட்டே வருது அப்படின்னாக்க ஸ்வர்க்கத்துல இருந்து இறங்கிட வேண்டியதுதான் அப்படிங்கிறான். இது ஸ்வர்க்கம். அப்ப ஸ்வர்க்கத்துக்கு போனவனுக்கு திருப்பி மறுபிறப்பு உண்டு. ஆனா அபவர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னாக்க பிரம்மானந்த, அந்த பரமானந்த களிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தெய்வத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம், நிரந்தர சுகம். இது ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு யார் கொடுக்கறா? ஸ்வர்க்கத்தையும் அம்பாள் தான் கொடுக்கறா, மோட்சத்தையும் அம்பாள் தான் கொடுக்கறா. அதுதான் ஸ்வர்காபவர்கதா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சுத்தா அப்படின்னாலே அந்த பேர்லயே தெரியறது அம்பாள் எப்பவுமே ரொம்ப சுத்தமானவளா இருப்பா அப்படின்னு. அடுத்தது ஜபா புஷ்ப நிபாகிருதிஹி அப்படின்னாக்க ஜபா புஷ்பம்னா நம்ம செம்பருத்தி பூக்கு தான் ஜபா புஷ்பம்னு சொல்றோம். சோ அதோட காந்திய தன்னோட திருமேனியில கொண்டவள் லலிதாம்பிகை அப்படின்னு அர்த்தம். ராஜராஜேஸ்வரியா இருக்கக்கூடிய அவள் சிகப்பு கலர்ல தானே இருக்கா இல்லையா?
அது மட்டும் இல்லாம அதனாலதான் அம்பாளுக்கெல்லாம் செம்பருத்தி பூ வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவா. எப்பவுமே செம்பருத்தி பூவை வந்து அம்பாளுக்கு வச்சா நல்லது அப்படின்னு சொல்றா. சோ அதே மாதிரி அம்பாளோட நிறம் சிகப்பு அப்படிங்கறத இது ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து நிறைய சர்வாருணா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நாமாக்கள்ல நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். அது மாதிரி சொல்லக்கூடியதுதான் ஜபா புஷ்பனா செம்பருத்தி பூவோட நிறத்தை ஒத்த ரூபத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஓஜோவதி அப்படின்னாக்க, இப்ப அதே செம்பருத்தி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, செம்பருத்தி என்ன ஒரே ரெட்டா இருக்கான்னா ஒரே ரெட்டாவும் இல்ல இல்லையா, வெளிர் சிவப்பா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அம்பாளும் அந்த வெளிர் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அடுத்தது ஓஜோவதி அப்படின்னாக்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 தாதுக்கள்ல 8வது வகையான தாதுக்கு பேரு ஓஜஸ் அப்படின்னு பேரு. அந்த ஓஜஸ் அப்படின்னாக்க பிரகாசம்னு அர்த்தமா. சோ அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னாக்க பிரகாசம் பொருந்தியவளாக இருக்கா. அதாவது நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ரசம், ரத்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 7 தாதுக்களோட சாரம் வந்து ஒரு ஒரு இதுலயும் சேர்றதாம். அப்போ இந்த தாதுவோட சாரம் வந்து ஓஜன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது திடீர்னு வரக்கூடிய நெருக்கடிகளால இந்த உடம்பு வந்து அழியாம இந்த ஓஜஸ் ஆனது பாதுகாத்துன்னு இருக்கான். சோ இந்த ஓஜஸ் ஆனது குறைஞ்சு போயிடுது அப்படின்னாக்க நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு புஷ்டியாக வைக்காது. அதாவது அது உடம்புல சேராது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அம்பாள் என்ன, இந்த ஓஜஸ்ன்னு இது சொல்லக்கூடிய சக்தியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ ஓஜோவதினா அந்த உடம்புல இருக்கக்கூடிய 9 தாதுக்கள்ல 8வது தாதுவா இருக்கக்கூடிய ஓஜஸ் வடிவமாக இருக்கக்கூடியவள், பிரகாசம் பொருந்தியவளாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். தியுதிதரா அப்படின்னாக்க வானத்தை தன்கிட்ட இருந்த காந்தியோட வழங்கினவள் அப்படின்னு அர்த்தம். காந்தி பொருந்தினவள், அதாவது வானத்துக்கே எப்படி வெளிச்சம் கொடுக்கறான்னா அம்பாள் கிட்ட இருந்து வரக்கூடிய காந்தியில இருந்து கொடுக்கறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ அதுதான் தியுதிதரா, காந்தியோட இருக்கக்கூடியவள். யக்ஞ ரூபா அப்படின்னாக்க யக்ஞங்களை வந்து தன்னோட ரூபமாக ஸ்வரூபமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவள். இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்களா பிறந்திருக்கோம் இல்லையா, அப்ப மனுஷங்களா பிறந்த ஒருத்தருக்கும் 5 விதமான யக்ஞம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றான். என்னதுன்னா, தேவ யக்ஞம் அப்படின்னா தேவதைகளுக்காக பண்றது, பித்ரு யக்ஞம் அப்படின்னா முன்னோர்களுக்காக பண்றது பித்ரு யக்ஞம், அப்புறம் பிரம்ம யக்ஞம் அப்படின்னாக்க வேதத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது, யக்ஞம் அதான் பிரம்ம யக்ஞம்னு சொல்றது. அதாவது வேதத்தை நம்மளும் சொல்லணும், பெரத்தியாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பிரம்ம யக்ஞம். மனுஷ யக்ஞம் அப்படின்னாக்க மத்தவாளுக்காக உபகாரம் பண்றது, அதாவது எதிர்பார்க்காம வந்த விருந்தாளிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், உணவு கொடுக்கறது, அவளை திருப்திப்படுத்துறது, அப்புறம் கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொது காரியங்களால இந்த சமூகத்துக்கு சேவை பண்றது, அதுதான் வந்து மனுஷ யக்ஞம். இதுதான் ரொம்ப முக்கியமா பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது பூத யக்ஞம். பூத யக்ஞம்னா மரம், செடி, விலங்குகள், பறவைகள் இது எல்லாத்துக்கும் தகுந்த முறைகள்ல உதவி பண்றது, அதுதான் வந்து பூத யக்ஞம். ஏதாவது ஒரு நம்ம வெளியில போகும்போது ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு அடிபட்டுருதுன்னா அத கண்டிப்பா நம்ம பாக்கணுமா, அது கூட நம்மளுக்கான ஒரு வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கு. சோ அதையும் நம்ம விட்டுட்டு போனோம்னா அதுக்கான பலனும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். சோ இது எல்லாமே கண்டிப்பா ஒருத்தரும் பண்ண வேண்டியது, அதுதான் யக்ஞ ரூபா. அப்ப இந்த யக்ஞங்களோட ஸ்வரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரிய விரதா அப்படின்னாக்க விரதங்கள்ல வந்து ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அதாவது இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்ற தீர்மானத்தோட ஒரு காரியத்துல இறங்குறது, அதை பூர்த்தி செய்யறது, அதுதான் விரதம் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம் அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப பிரியமுள்ளவள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு பார்த்தோம்னா பக்தர்களுக்கெல்லாம் நன்மைய வந்து அந்த பிரீத்திய பிரேமைய தரணும் அப்படிங்கறதையே தன்னோட விரதமாக கொண்டவள் அப்படிங்கறதுதான் பிரியவிரதா அப்படின்னு அர்த்தம். சோ விரதங்கள் மேல பிரியம் வச்சுருக்கிறவ அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி பிரியத்தோடு விரதம் இருந்தாக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி பக்தர்களுக்கு பிரேமைய தரதையே தன்னோட விரதமாக கொண்டவள் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ பிரிய விரதாக்கே 3 விதமான மீனிங் இருக்கு. அடுத்தது துராதர்ஷா. துராதர்ஷா அப்படின்னு வரும்போது என்னதுன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராதிக்கப்பட வேண்டியவள், ரொம்ப கஷ்டப்பட்டு தரிசிக்கப்படக்கூடியவள், அதுதான் துராதர்ஷா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக துராராத்யா அப்படின்னா துர் பிளஸ் ஆராத்யான்னு பிரிச்சுக்கலாம். இல்லாட்டி துர பிளஸ் ஆராத்யா அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதாவது அம்பிகைய பாக்குறது வந்து
யாருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டாக்க, பக்தி இல்லாதவர்களுக்கு வந்து பக்தி இல்லைன்னா அம்பாளை பார்க்க முடியாது. அதே மாதிரி தூய்மையான சிந்தனை அது இல்லைன்னாலும் அவ வந்து லேசுல நம்ம கையில வரமாட்டாளாம். அவளோட தரிசனம் அப்படிப்பட்டவாளுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கிடைக்கிறது அரிது அப்படின்னு சொல்றா. சோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்ப ஒரு அம்பாளோட வீடு எது? ஸ்ரீபுரத்துல அம்பாள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ரீபுரத்துக்குள்ள யாருதான் போக முடியும்? அப்ப சுத்தி நவாவரணம் இருக்கு இல்லையா? அந்த 9 கோட்டைகள் வந்து ஸ்ரீபுரத்தை சுத்தி அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த கோட்டைகளை ஒருத்தன் தாண்டி போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் தேவேந்திரனால கூட போக முடியாதாம். ஏன்னா அவகிட்ட நிறைய செல்வம் இருக்கு. ஆனா அம்பாளை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லையா. அதனால அவளால உள்ளெல்லாம் போக முடியாது. வெளியில வந்து இருக்கக்கூடிய அந்த அம்பாளோட அந்த கணங்கள் இருப்பா இல்லையா, அவளை வணங்கறதுக்கு மட்டும்தான் அவளால முடிஞ்சதே தவிர ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடிய அம்பாளை நெருங்க முடியல. சோ எவ்வளவு பெரியவாளா நீங்க இருந்தா கூட, எவ்வளவு பைசா என்ன இருந்தாலும் பக்தியும் அன்பும் இல்ல அப்படின்னாக்க அந்த அம்பாளை ஆராதனை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றா. அடுத்தது பாட்டலி குசும பிரியா அப்படின்னாக்க பாதிரிப்பூவுல வந்து ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அதாவது இந்த பாதிரிப்பூ எப்படி இருக்கும்னா வெளுப்பும் சிவப்பும் கலந்த நிறத்தோட இருக்கக்கூடியதான். இது வந்து சிவசக்தியோட சாமரஸ்யத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால பாட்டலி குசும பிரியா அப்படின்னு சொல்றா. சிவனுக்கு வந்து வில்வம் பிரீத்தி, அதே மாதிரி அம்பாளுக்கு பாதரி புஷ்பம் வந்து ரொம்ப பிரீத்தி அப்படின்னு சொல்றா. அப்புறம் வில்வதலத்துக்கு வந்து ஸ்ரீதலம் அப்படின்னே ஒரு பேர் இருக்கான். என்னன்னா மகாலட்சுமி ஆனவள் நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம் வந்து வில்வதலம் அப்படின்னு சொல்றா. ரங்கநாதர் கோயில்ல பாத்தீங்கன்னா தாயார் சன்னதியில பாத்தீங்கன்னா அந்த வில்வ மரம் இருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி அது வில்வத்தலம். அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி ஆனவள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காளாம். அது எப்படி இருக்குன்னா வெளிர் சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்ததாக அது இருக்கு அப்படிங்கிறான். சோ அப்போ கடலூருக்கு கூட வந்து பாதிரி பூவும் மரங்களும் நிறைய அந்த இடத்துல இருந்ததுனாலதான் கடலூருக்கு திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் அந்த இடத்துக்கு முன்னாடி இருந்துதான். இப்ப இல்ல, முன்னாடி இருந்தது. அதே மாதிரி இந்த சைட்ல நம்ம பாட்னா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த பாட்னால கூட மொத்தத்துக்கு மொத்தம் அது வந்து பாட்டலி வனமாகவே இருந்துதான். அதனாலதான் அதுக்கு பேரு பாட்டலி புத்திரம் அப்படின்னே பேர் வந்துதான். சோ அந்த மாதிரி இந்த பாதிரி மலர்களால பிரீத்தி அடையக்கூடியவள், அதனால அவளுக்கு பேரு பாட்டலி குசும பிரியா அப்படின்னு. சோ அம்பாளுக்கு என்னென்னலாம் புஷ்பங்கள் பிடிக்கும் அப்படிங்கறதே வந்து நிறைய வந்திருக்கு இல்லையா. கதம்ப குசும பிரியா, காதம்பரி பிரியா, சாம்பேய குசும பிரியா, மந்தார குசும பிரியா, சைத்தன்ய குசும பிரியா இப்படின்னு சொல்லி நிறைய வந்திருக்கு இல்லையா. சோ அது மாதிரி அம்பாளுக்கு நிறைய பூ பிடிக்கும். அதுலயும் பூ வந்து ரொம்ப பிடிச்சது பாட்டலி குசும பிரியா அப்படின்னு அர்த்தம். மகதி அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் மேம்பட்டவளாக ரொம்ப பெரியவளாக இருக்கக்கூடியவள், அதுதான் மகதி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றோமே அந்த அளவுக்கும் அப்பாற்பட்டவள், அதை விட பெரியவள் அப்படிங்கிறதுதான் வந்து மகதி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மேரு நிலையா. மேரு நிலையா அப்படின்னாக்க மேருல வசிக்கக்கூடியவள்னு அர்த்தம். அது நிறைய பேர் இப்படி சொல்றான். மேரு, சுமேரு இப்படி எல்லாம் சொல்றா இல்லையா. அப்ப மேருன்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு தங்கமயமான மலை அப்படின்னு சொல்றா. சோ இதோட நடு சிகரத்துக்கு மேல அம்பாலோட அந்த சிந்தாமணி கிரகம் இருக்கிறதாக சொல்லப்படுறது. பண்டாசுர வதத்துக்கு அப்புறமா தேவர்கள் வந்து என்ன நினைச்சிருக்கா, காமேஸ்வரருக்கும் லலிதாம்பிகைக்கும் வந்து கரெக்டான ஒரு இடத்த வந்து நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு தேவ சிற்பியா இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவுக்கும் அசுர சிற்பியா இருக்கக்கூடிய மயனுக்கும் உத்தரவு போடுறாளாம். அப்போ அந்த இடத்துல வந்து அவ என்ன பண்றான்னாக்க 16 க்ஷேத்திரங்களுக்கு நடுவுல, அதாவது நித்திய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சமுத்திரத்துல 16 க்ஷேத்திரங்களுக்கு நடுவுல 16 ஸ்ரீநகரங்களை நிர்மாணிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கும் அவளே எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றான்னா பலவிதமான மணிகளால அது அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறா. அங்க அம்பிகையானவள் 16 ரூபங்களாக பிரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்காக வசிக்கணும் அப்படிங்கிறது தேவர்களோட விருப்பமா. அப்படியே அவ சொன்னபடியே அந்த சிற்பிகளும் என்ன பண்றான்னா 16 க்ஷேத்திரங்கள்ல 16 நகரங்களை வந்து நிர்மாணம் பண்றா. இது வந்து 9 மலைகள்லயும் 7 சமுத்திரங்கள்லயும் இது இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இந்த 16 நகரங்களுக்குமே வந்து திதி நித்யாக்களோட பேரை வச்சிருந்து காமேஸ்வரபுரி, பகமாலாபுரி இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றா. சோ அதே மாதிரி பார்த்தோம்னா மேருமலைக்கு கிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு திசைகள்ல 3 சிகரங்களும் நடுவுல ஒரு சிகரமும் இருக்காம். அந்த 3 சிகரங்கள்ல யார் இருக்கான்னா
பிரம்மாலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் இருக்கான். நடு சிகரத்துல அம்பாலோட நகரமும் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ அதுதான் மேரு நிலையா, அந்த மேருன்ற இடத்துல வந்து வசிக்க கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மந்தார குசும பிரியா அப்படின்னாக்க அந்த மந்தார புஷ்பத்துல ரொம்ப பிரியத்தோட இருக்கக்கூடியவள். அந்த மந்தாரம் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய 5 மரங்கள்ல ஒன்றையும், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை எருக்கு சொல்றோம் இல்லையா, அந்த வெள்ளை எருக்க கூட இந்த இடத்துல அப்படித்தான் சொல்றா. சோ அது மாதிரி தேவலோகம் மலர்னு நம்ம வச்சுக்கலாம். தேவலோகத்துல மட்டுமே இருக்கக்கூடிய சில மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு மந்தார மரம் அப்படின்னு சொல்றா. அந்த மலர் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக உம் அதுக்குதான் நம்ம வெள்ளெருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்ப அந்த வெள்ளெருக்கு அப்படின்னு பார்த்தாக்க பூலோகத்துல மந்தார புஷ்பம் எங்க கிடைக்கும் நம்மளுக்கு, அதை எங்க போய் எடுத்து நம்ம அம்பாளுக்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க வெள்ளெருக்கு மலர் இருக்கு இல்லையா, அதத்தான் மந்தாரம் அப்படின்னு சில பேர் சொல்றான். அந்த வெள்ளெருக்கு வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிரீத்தியானதாம். சோ அவருக்கு பேரே வெள்ளெருக்கன் ஜடைமுடையான் அப்படின்னு சொல்றா இல்லையா, அப்போ தன்னோட அந்த ஜடா முடியில அந்த வெள்ளெருக்கம் மலர்களை சூடிண்டவராக இருக்கக்கூடியவர். அவருக்கு பிடிச்ச மலர்கள் எல்லாமே அம்பாளுக்கும் பிடிக்கும். அதனால என்ன ஆயிடுதுன்னா மந்தார குசும பிரியா, வெள்ளெருக்கு மலர்கள்ல பிரீத்தியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வீராராத்யா அப்படின்னாக்க வீரர்களால ஆராதிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யாரெல்லாம் ரொம்ப வீரமா இருக்காளோ அவெல்லாம் அம்பால ஆராதிக்கிறாளாம். சோ வீராராத்யா. விராட் ரூபா அப்படின்னாக்க விராட் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின்ற விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அடுத்தது விரஜா. விரஜா அப்படின்னாக்க எந்த விதமான, அதாவது ரஜோகுணத்தினால உண்டாகக்கூடிய அழுக்கு பாபம் இது இல்லாதவள். அதனால வி ரஜா, அவளுக்கு அந்த மாதிரி எந்த விதமான குணங்களும் இல்ல, எந்த விதமான பாவமோ துக்கமோ இல்லாதவள். அடுத்தது விஸ்வதோமுகி அப்படின்னாக்க அம்பாளுக்கு என்ன, பல முகங்களை தரிச்சுட்டு இருக்கக்கூடியவள். இந்த விஸ்வத்தை பல விதமாக பார்க்கக்கூடியவள், பலவித நிலைகள்ல பார்க்கக்கூடியவள். அதனால அவளுக்கு பேரு விஸ்வதோமுகி. எல்லா பக்கங்கள்லயும் முகம் இருக்கா. உபாசகர்கள்லாம் தியானிக்கக்கூடிய இடங்கள், திசைகள் எல்லா இடத்துலயும் அம்பாள் வரா அப்படின்னாக்க அவளுக்கு அப்ப அவ்வளோ பெரிய ஃபேசஸ் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால எல்லா இடத்துலயும் முகம் உள்ளவள் அப்படிங்கறதுனால விஸ்வதோமுகி. நம்ம கூப்பிட்டா நம்ம இடத்துக்கு வரணுமே, அப்படி அவ்வளோ பெரிய விராட் ரூபத்தோட அவ்வளோ முகங்களோட அம்பாள் இருக்காளாம். அடுத்தது பிரத்யக் ரூபா அப்படின்னாக்க உள்நோக்கி பார்க்கக்கூடியவாளுக்கு தெரியக்கூடியவள். நம்ம வந்து உள்முகமாக பாக்குற போது தன்னோட ரூபத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ அதுதான் பிரத்யக் ரூபா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதாவது சித் வடிவுல வந்து உள்ள இருக்கக்கூடியவள் பிரத்யக் சித்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சித் ஸ்வரூபமாக அந்த அம்பிகை இருக்கிறதுனால உள்முகமாக நம்ம பார்க்கும்போது பிரத்யக்ஷமாக தெரியக்கூடியவள். அதனால அவளுக்கு பேரு பிரத்யக் ரூபா. பராகாஷா அப்படின்னாக்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது ஆகாசம் இல்லையா, அது இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா பார்க்கக்கூடிய பரிமாணம் இல்ல. அதனால ஆகாயம் எப்படிப்பட்டது, சூக்ஷ்மமானது. இந்த ஆகாய வடிவத்துல இருக்கக்கூடியவள். சோ தகராகாசமாக இருக்கக்கூடியவள், பராகாசமாக பெரிய ஆகாசமாக பரமாத்மா ஆகாசமாக யார் இருக்கான்னா லலிதாம்பிகை இருக்கா. பிராணதா, அதே மாதிரி பிராணதான்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாருக்கும் பிராணனை தரக்கூடியவள். தந்துட்டா மட்டும் போருமான்னா அந்த பிராணனாகவே இருக்கக்கூடியவள், நம்மளோட பிராணனாக நம்மளோட இதயத்து குகைக்குள்ளவே இருந்துட்டு இருக்கா இல்லையா. சோ அதனால பிராணதா. அடுத்தது பிராண ரூபிணி அப்படின்னா பிராணத்தோட வடிவமாகவும் இருக்கக்கூடியவள். அப்புறம் மார்த்தாண்ட பைரவாராத்யா அப்படின்னாக்க மார்த்தாண்ட பைரவர்களால ஆராதிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். யார் அந்த மார்த்தாண்ட பைரவர்கள் அப்படின்னாக்க சிவனோட அம்சம்னு சொல்றாவா எல்லாருமே அந்த தேவரால வணங்கப்படக்கூடியவள். அதாவது ஒரு சமயத்துல அதிதியும் கஷ்யப்பரும் சூரிய மண்டலத்துக்கு நடுவுல பரம்பொருளை வந்து சேவிச்சுட்டு அவளுக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு வேண்டிண்டாளாம். அப்போ அதிதி வந்து கருவுற்ற அந்த சமயத்துல இருக்கா. அப்ப வந்து அவ என்ன பண்றான்னா ரொம்ப விரதத்தை வந்து அனுசரிச்சுட்டு இருக்காளாம். அதனால வந்து என்ன ஆகுறது, அவளுக்கு உடம்புல சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுறதாம். அப்போ அந்த மாதிரி சக்தி குறைஞ்ச நிலையில குழந்தை பிறந்து அது எப்படி இருக்கு, உயிரில்லாத பிண்டமாக வெளியில வருதாம். அப்ப அதிதியும் கஷ்யப்பரும் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ண அந்த பிண்டத்துக்கு திருப்பி உயிர் வருது. அப்ப சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய பரம்பொருளை ஆராதிச்சு
சூரிய சக்தி பெற்று சூரியனாகவே இருந்துதான் இந்த குழந்தை. அதனால அதித்தி வந்து கடும் விரதத்தை அனுசரிக்கும் போது பிறந்ததுனால அதுங்களுக்கு என்ன ஆயிடுதான், பயங்கர தோற்றம் வந்துதான், ஒரு மாதிரி பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து பைரவர் அப்படின்னு வச்சிருக்கா. சோ இந்த பிண்டத்திலிருந்து மிருத அண்ட உயிர் பெற்றதுனால அதுக்கு பேரு மார்த்தாண்டர் அப்படின்னு அதுக்கு பேராம். சோ இவர் தான் அம்பாலோட 12 உபாசகர்கள்னு சொல்லக்கூடிய பட்டியல்ல சொல்லக்கூடிய சூரியனாக கருதப்படுறார். இவர் வந்து சாயாதேவியோட அந்த 22 23வது மதில்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிராகாரத்துல அம்பால வழிபட்டு இருக்கா. ஏன்னா எல்லாரும் அந்த ஸ்ரீபுரத்துக்குள்ள இப்பதானே பார்த்தோம், நம்ம ஸ்ரீபுரத்துக்குள்ள நம்ம போக முடியாது, நிறைய பிராகாரம் இருக்கும், நிறைய ஆவரணங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போகணும்னு இந்த இடத்துல அவர் சாயாதேவியோட வழிபட்டு இருக்காராம். சோ அம்பாலோட பக்தர்கள் கிட்ட யாராவது விரோதத்தோட வந்து அவளை கோபமாக பார்வையோட யாருன்னா பார்த்தா அப்படின்னா இந்த மார்த்தாண்ட பைரவர்கள் என்ன பண்றாளாம், அவளை போய் குருடரா ஆக்கிடுறா அப்படின்னு சொல்லி கூட சொல்றா இந்த இடத்துல. சோ அதனால மார்த்தாண்ட மார்த்தாண்ட பைரவரால ஆராதிக்கப்படக்கூடியவள். அடுத்தது மந்திரினி நியஸ்த ராஜ்யதூஹு, அதாவது மந்திரினி தேவி கிட்ட அரசு பொறுப்பை வந்து ஒப்படைச்சவள். மந்திரினி கிட்ட தன்னோட ராஜ்யத்தை கொடுத்து அவள் அதை பார்த்துட்டு நீ பரிபாலனம் பண்ணிக்கோ அப்படின்னு செஞ்சவளாம். அதாவது பண்டாசுர வதத்துக்கு புறப்பட்டு போகும்போது லலிதாம்பிகையோட மந்திரினியும் வாராகியும் வந்தான்னு பார்த்தோம் இல்லையா. மந்திரினிக்கு ஷியாமலை அப்படின்னு ஒரு பேர் இருக்காம், அதாவது சங்கீத ஷியாமலை, ராஜ ஷியாமலை அப்படின்னு சொல்றான். இவகிட்டதான் தன்னோட அந்த ராஜ பொறுப்புகள் எல்லாத்தையும் அம்பாள் கொடுத்திருக்காளாம். தண்டநாதான்னு சொல்லக்கூடிய வாராகி தர்ம நியாய நிர்வாகத்தை பாத்துக்கிறா. 2 பேரும் எப்படி இருக்கான்னா எப்பவுமே அம்பாளுக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு பொறுப்பை நிர்வாகம் பண்ணி, அம்பாளுக்கு பல சக்தி இருக்கு. அந்த வாருக்கு போகும்போது எவ்வளவோ சக்தியை தனக்கிட்ட இருந்து இது பண்ணா இல்லையா. ஆனா அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது 2 பேரு தான். அது யாரு அப்படின்னா மந்திரினியும் வாராகியும் தான் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்பவுமே கூடவே இருப்பாளாம், என்ன விஷயம் கேட்டுக்கணும் டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் இவா 3 பேரும் தான் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவாளாம். அந்த அளவுக்கு மந்திரினி நியஸ்த ராஜ்யதூஹு, மந்திரினியும் வாராகியும் ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு பிடிச்சவாளா இருக்கா. திரிபுரேஷி அப்படின்னாக்க திருப்பி 3 புறங்களுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். ஜெயத் சேனா அப்படின்னாக்க வெற்றியோட இருக்கக்கூடிய சைன்யத்தை எப்பவுமே வச்சுட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது தீய அசுர சக்திகளோட நடக்கக்கூடிய எல்லா யுத்தங்கள்லயும் அம்பாளோட சைன்யம் தான் எப்பவுமே வெற்றி பெறதான். அதனால இதுக்கு பேரு ஜெயத் சேனா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ஜெயத் சேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவனோட ஸ்வரூபமாக கூட இருக்கக்கூடியவள், அதனால கூட அந்த பேரு. அடுத்தது நிஸ்திரை குண்யா அப்படின்னாக்க 3 குணங்கள் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். ராஜச தாமச சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 குணங்களும் இல்லாம அதை தாண்டி இருக்கக்கூடியவள். அதாவது 3 குணங்கள்ல எது ஒண்ணு இருந்தாலும் ஒரு விதமான ஒரு கட்டுப்பாடு தானா. விருப்போ வெறுப்போ அது வந்து வந்துரும். சோ விருப்பு வெறுப்புகளை தாண்டின நிலைமை அப்படின்னு சொல்ற போது அது என்ன ஆயிடுறது, வெறுப்பற்ற நிலை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம எது மேலேயுமே ஒரு விருப்பம் இல்லாத நிலைமையமா கூட ஆயிடுறது இல்லையா. சோ அதனால 3 குணங்கள்ல எது தூக்கலாக இருக்கோ அதை ஒட்டிதான் ஒரு மனுஷனோட குண இயல்பு. நமக்கு கூட 3 குணங்கள் இருக்கு. ஒரு சமயம் நம்ம எப்படி இருப்போம்னா ஸ்லோக கிளாஸுக்கு வரும்போதோ இல்ல பெருமாளை சேவிக்கும் போதோ சத்வகுணம் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப சாத்வீகமா இருப்போம், எல்லாத்தையும் ரொம்ப சாத்வீகமா பேசுவோம். அப்ப நம்மளுக்கு அந்த சத்வகுணம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. அடுத்தது கொஞ்ச நேரத்துல போன உடனே அப்புறம் ஸ்லோக கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நேத்தி நம்ம இவா கூட சண்டை போட்டோம்ல அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரஜோகுணம் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், கோவம் ஜாஸ்தி ஆயிடும். ரஜோகுணம் டாமினேட் பண்ணும்போது அந்த அந்த கோவம் வந்து ஜாஸ்தியா வந்துடும். சோ அந்த மாதிரி 3 குணங்கள்ல எது டாமினேட் பண்றதோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட குணங்களும் மாறும் அப்படின்றா. ஆனா அம்பாளுக்கு நிஸ்திரை குண்யா, 3 குணங்களும் இல்லாதவள், அது எல்லாத்தையும் கடந்தவள் தானே அம்பாள், அதனால நிஸ்திரை குண்யா. அடுத்தது பராபரா. சோ பராபரா அப்படின்னாக்க பரா, அபரா, பராபரா அப்படின்னு 3 நிலைகளாக இந்த லலிதாம்பிகையே இருக்கா அப்படின்னு சொல்றா. எப்படின்னு பார்த்தோம்னா பர அப்படின்னாக்க வைரி இல்லாட்டி எதிரியாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றான். அப்போ பரம்பொருளை புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய அந்த எதிர்த்தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு வைரின்னு பேரு. பரம்பொருளோட ரொம்ப பக்கத்துல இல்லாம தள்ளி விலகி இருக்கக்கூடிய தன்மை, இந்த பரநிலைக்கு வைரி நிலைக்கு எதிர்த்தன்மை எது அப்படின்னாக்க அபரநிலை அப்படின்னு சொல்றோம். அதாவது
பரம்பொருளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமை. சோ பராவாக அபராவாக இருக்கிற 2 நிலைகள் சில சமயங்கள்ல எப்படி இருக்கும், சேர்ந்தேவும் இருக்குமா. அப்ப முழுசாக பரம்பொருளை புரிஞ்சிருக்காது, முழுக்க புரியாமலும் இருக்காது. ரெண்டும் கட்டான் தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இந்த 3 தன்மைகளாகவுமே யார் இருக்கா அப்படின்னாக்க பரா பரா அப்படின்னா அதுல இந்த 3 நிலைகள்லயும் நிலை பெற்று இருக்கக்கூடியவளாகவும் அம்பிகை தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். பரன்னா உயர்வானது, அபரன்னா அதுக்கு மாறானது அப்படின்னு அர்த்தம். சோ உயர்விலிருந்து தாழ்வு வரைக்கும் எல்லாமுமாக யார் இருக்கான்னா லலிதாம்பிகை தான் இருக்கா. அடுத்தது சத்திய ஞானானந்த ரூபா. சத்திய ஆனந்தத்தை, அதாவது ஞான ஆனந்தத்தையே தன்னோட இருப்பிடமாக கொண்டவள், அதுதான் சத்திய ஞானானந்த ரூபா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக சாமரஸ்ய பராயணா. சாமரஸ்ய பராயணான்னா சிவனோட அந்த சமமான ஏற்றத்தாழ்வு இல்லாத சிறந்த நிலையோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சாமரஸ்ய பராயணா, எல்லாத்தையும் சமமாக வியாபிக்க கூடியவள். விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாத தன்மை அப்படிங்கிறது இதுதான். சோ நம்ம பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது என்னது, 5 தொழில்களை பண்ணக்கூடியவள் அப்படின்னு பார்த்தோம். அந்த 5 தொழில்களை அம்பாள் பண்ணிட்டு இருக்கான்னா கூட எதுலயுமே விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாதாம். அதாவது இந்த ஜெகத்தை படைக்கிறது, ஜெகத்தை காக்கிறது, அப்புறம் அதை லயப்படுத்துறது, அப்புறம் சிருஷ்டியை நடத்துறது, தன்னோட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது, இப்படி எல்லாத்தையுமே அம்பாள் என்ன பண்ணிருக்கான்னா சமமாக பார்த்தா. அதுதான் சாமரஸ்ய பராயணா, எல்லாத்தையுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கக்கூடியவள். கபர்தினி அப்படின்னா கபர்தின்னு பெயரோட இருக்கக்கூடிய சிவனுக்கு மனைவி. பரமசிவனோட ஜடைக்கு தான் கபர்தம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப நம்ம மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்துல கூட ரம்யக பர்தினி அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், ரம்யக பர்தினின்னு சொல்லுவோம். அது ரம்ய கபர்தினி அப்படின்னு தான் அர்த்தம். அது ரம்ய கபர்தினாக்க சடாமுடியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சடாமுடியோட இருக்கக்கூடிய சிவன் அவருக்கு மனைவி, அதனால இவளுக்கு பேரு கபர்தினி அப்படின்னு பேரு. அடுத்தது கலா மாலா அப்படின்னா கலைகள், 64 கலைகள் இருக்கு இல்லையா, அந்த 64 கலைகளையே அம்பாள் எப்படி போட்டு இருக்கான்னா மாலையாக போட்டு இருக்க கூடியவள். அதுதான் கலா மாலா. கலாத்மிகாவாகவும் அம்பாள் தான் இருக்கா. இங்கே கலைகளுக்கு ஆத்மீக பொருளும் அவளாகவே இருக்கா, கலைகளால அலங்கரிக்கப்படுபவளும் அவளாகவே இருக்கா. அடுத்தது காமதுக் அப்படின்னா ஆசைகளை தரக்கூடியவள். ஆசைகளை நமக்கு என்ன கேட்டாலும் அதை கொடுத்துடக்கூடியவள், விரும்பியதை வழங்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ நம்ம எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவள். இதையேதான் நம்ம காமதாயினி அப்படிங்கறதுலயும் பார்த்தோம். காமதாயினின்னா இஷ்டங்களுக்கு எல்லாத்தையும், எல்லா இஷ்டப்பட்டதையும் கொடுக்கக்கூடியவள், அங்க அது காமதாயினி. இங்க காமதுக் அப்படின்னா ஆசைகளை தரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அவளே அந்த ஆசை ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அடுத்தது காம ரூபிணி அப்படின்னா பரமசிவனோட ரூபத்தை உடையவள், சிவபெருமானோட காமேஸ்வர வடிவத்துல இருக்கக்கூடியவள் காம ரூபிணி அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னா நம்ம சொல்லணும்னா காமம்னா ஆசைன்னு சொல்றோம் இல்லையா, சோ ஆசைகளோட வடிவமாகவும் அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்றோம். நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவளாகவும் அம்பாள் தான் இருக்கா. அடுத்தது கலாநிதி அப்படின்னா கலைகளோட பொக்கிஷமாக அம்பாள் இருக்கான்னு அர்த்தம். அடுத்தது காவிய கலா. காவிய கலான்னா காவியங்கள்ல ரொம்ப பிரீத்தியோட காவிய கலையாகவே அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ரசக்ஞா. ரசக்ஞா அப்படின்னாக்க ஸ்ருங்காரம் மாதிரி இருக்கக்கூடிய 10 ரசங்களை தெரிஞ்சின்றவள் அப்படின்னு அர்த்தம். ரசமாக இந்த ஜெகத்தை காக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ மாதிரி நிறைய 10 ரசங்களோட இருக்கக்கூடியவள், அதான் ரசக்ஞா. அடுத்தது ரசசேவதிகி அப்படின்னாக்கா ஆசையோட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள், ஆசையோட பக்தர்களால வழிபடப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ரசசேவதிகி. புஷ்டா அப்படின்னாக்க ரொம்ப செழுமையானவள் அப்படின்னு அர்த்தம், நன்னா போஷிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம், அதான் புஷ்டா. புராதனா அப்படின்னாக்க புராதனம்னாலே ரொம்ப ஓல்டுன்னு சொல்றோம் இல்லையா, சிருஷ்டிக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தவள் அம்பாள், அதனால புராதனா பழம்பொருள், எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம், அது புராதனா. அப்புறம் பூஜ்யா அப்படின்னாக்க வழிபடத்தக்கவள், பூஜையால வழிபடக்கூடியவள், பூஜிக்க தகுந்தவள், அதுதான் பூஜ்யா அப்படின்னு அர்த்தம். புஷ்கரா
அப்படின்னாக்க எல்லாருக்கும் புஷ்டிய அந்த ஆனந்தத்தை தரக்கூடியவள். அதுதான் புஷ்கரா அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னோட அக்ஷத்தினாலேயே தன்னோட கண்களாலேயே புண்ணியத்தை தரக்கூடியவள். அவளோட பார்வையே என்ன ஆயிடுறது, நம்மளோட பாவங்கள் எல்லாம் போக்கிடுறது இல்லையா? சோ அதனால அம்பாளோட கண்களையே திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றார். என்னன்னா சோனையும் யமுனையும் கங்கையும் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் தான் திரிவேணி சங்கமம்னு சொல்றோம். சோ நம்ம அந்த சங்கமத்துல போய் இறங்கி ஸ்நானம் பண்ணா எப்படி நம்மளோட பாவம் எல்லாம் போகுமோ, அம்பாளோட அந்த பார்வை அது வந்து ஒரு செகண்ட் நம்ம மேல பட்டா கூட அந்த திரிவேணியில இறங்காமலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது புஷ்கரேக்ஷனா அப்படின்னா தாமரை புஷ்பம் மாதிரி கண்களோட இருக்கக்கூடியவள். புஷ்கரம் அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லலாம். சோ நீர் மாதிரி எப்பவுமே வந்து நீர் எப்படி பள்ளத்தை பார்த்து பாஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தன்னை அண்டி வந்தவாளையும் நாடி வந்தவாளையும் நனைக்கக்கூடிய கருணை பார்வையோட இருக்கக்கூடியவள். அதுதான் புஷ்கரேக்ஷனா. பரம்ஜோதி அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலான பிரகாசமான ஒளியோட இருக்கக்கூடியவள். அதுதான் பரம்ஜோதி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பரந்தாம. பரந்தாமன்னா எல்லாத்துக்கும் மேலான ரொம்ப உயர்ந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். மகாவிஷ்ணுவுக்கு பரந்தாமன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அம்பாளுக்கு பரந்தாமன் ஒரு திருநாமம். அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் மேலான நிலையோட இருக்கக்கூடியவள். அதுதான் பரந்தாம அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பரமாணு. பரமாணு அப்படின்னா பரம அணு. அதாவது என்ன? அணுன்னா ரொம்ப குட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப குட்டியாக ரொம்ப நுட்பமாக ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அணுனாலே ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அப்ப 3 பரமாணுக்கள் சேர்ந்தாதான் ஒரு அணுவா. அப்ப பரமாணுன்னு சொல்லக்கூடிய திருநாமம் அந்த அம்பிகையானவள் எல்லாத்துலயுமே எப்படி இருக்கா? அதிநுட்பமாக இருக்கக்கூடியவள் அப்படின்றத சொல்றது. அப்ப அம்பாளையே நம்ம என்ன பார்த்தோம்? மகதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ரொம்ப பெரியவளாகவும் அவதான் இருக்கா, பரமாணுவாகவும் அவதான் இருக்கா. அதாவது சின்னதுலயே சின்னதாகவும் இருக்கா, பெருசுலயும் ரொம்ப பெருசா இருக்கா. அடுத்தது பராத்பரா அப்படின்னா எல்லாத்துலயும் உயர்ந்தவளாக இருந்துட்டு இருக்கா. பரான்னாலே ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம். பராத்பரான்னா உயர்ந்ததுலயே ரொம்ப உயர்ந்ததா யார் இருக்கான்னா அம்பாள் தான் இருக்கா. அதான் பராத்பரா. அடுத்தது பாஷஹஸ்தா. பாஷஹஸ்தா அப்படின்னு வரும்போது தன்னோட கரங்கள்ல என்ன வச்சுருக்கா? பாசத்தை வச்சுருக்கா இல்லையா? நம்மள வந்து கட்டக்கூடிய கயிறு அது யார்கிட்ட இருக்குன்னா அம்பாள்கிட்ட தான் இருக்கான். ஒரு கையில பாசமும் இன்னொரு கையில அங்குசமும் வச்சுருக்கா. நம்ம கிட்ட பாசம் வச்சுருக்கா. அவகிட்ட நம்ம கட்டுப்பட்டாக்க நம்மளோட உலகியல் பாசம் வந்து அப்படியே வெட்டப்படும். அதை காமிக்கிறதுக்காக தான் பாசம் அங்குசம் எல்லாத்தையும் அம்பாள் வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாசஹந்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசங்களை அவகிட்ட நம்ம பாசமா இருக்கலாம். ஆனா வெளியில இருக்கக்கூடிய பாசங்களை, அதாவது இந்த லௌகிக ஆசைகள்னு சொல்றோம் இல்லையா? அத வந்து என்ன பண்றான்னா அவகிட்ட, அதாவது அதுல இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்துடுறா. அந்த பாசங்களை நாசம் செய்யக்கூடியவள்னு அர்த்தம். பரமந்திர விபேதினி அப்படின்னாக்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நாமம். அதனாலதான் ஏதாவது ஒரு கெட்டது, அதாவது முன்னாடி என்னன்னு சொல்றேன், எல்லா விதமான மந்திரங்களோட ஸ்தானமாகவும் அவளேதான் இருக்கா. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்களை கடந்து அதுக்கு மேலேயும் இருக்கா. அதாவது எதிரிகளோட இந்த ஏவல் உச்சாடனம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அழிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதிரிகளால வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை எதிர்த்து சில மந்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்றா இல்லையா? அதாவது அஸ்திர மந்திரங்கள் இது எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். யாராவது இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் நம்புறவாள்லாம் இருந்தான்னா அதெல்லாம் நார்மலா நம்பவே வேண்டாம். அப்படி யாராவது நம்புறவா இருந்தா அப்படின்னாக்க லலிதா சகஸ்ரநாமம் சொன்னா, ஏன்னா அம்பாள் தான் பரமந்திர விபேதினியாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கெட்ட மந்திரங்கள் எல்லாம் உடைச்சு தள்ளக்கூடியவள் அம்பாள் தான். அதனாலதான் பரமந்திர விபேதினி. மூர்த்தா அப்படின்னா உருவத்தோட இருக்கக்கூடியவள். மூர்த்தா மூர்த்தா அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமூர்த்தான்னா உருவம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அம்பாள் உருவத்தோட இருக்கான்னு சொல்லலாம், அமூர்த்தான உருவம் இல்லாதவளாகவும் இருக்கா. அடுத்தது அனித்ய திருப்தா அப்படின்னாக்க நிலை இல்லாத அழியக்கூடிய பொருட்களால செய்யப்படக்கூடிய வழிபாட்டிலும் திருப்தியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னைக்குமே திருப்தி இல்லாதவள்னு அம்பாள சொல்றதானா அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியா நம்ம இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, திருப்திப்படுத்த வேணும் இல்லாட்டி திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமோ முயற்சியோ இல்லாம திருப்தின்றத பத்தி கவலையே இல்லாம இருக்கக்கூடியவள். இப்ப நம்ம அம்பாளை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த பூஜையினால அவ வந்து திருப்தி அடையக்கூடியவள் அப்படின்னு நம்பி நம்ம பண்றோம். ஆனா அதனால மட்டுமே அவ திருப்தி அடைவாளான்னா இல்ல.
நம்ம பூஜை பண்ணலைன்னா கூட அவளோட திருப்தி நிலையில எந்த மாற்றம் இல்லாம இருக்காதாம். சோ நித்திய திருப்தா அப்படிங்கறதுக்கு எதிர்மறையான நிலையா இருக்குது. அதனால அனித்திய திருப்தா, அதாவது இத செஞ்சாதான் திருப்தி, இப்படி செஞ்சாதான் திருப்தி அப்படின்லாம் அம்பாளுக்கு கிடையாது. எதையும் செய்யாட்டி கூட எல்லாத்தையும் தாண்டிய திருப்தி நிலையில அம்பாள் எப்பவுமே இருப்பா. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், கையெடுத்து அம்பாளை சேவிச்சாலே போறோம், அதுக்கே ஓடி வந்துருவாளாம். சோ அதனால திருப்தியாக, எப்பவுமே திருப்தியாக இருக்கக்கூடியவள். முனி மானச ஹம்சிகா அப்படின்னா பக்த மானச ஹம்சிகா அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ அதே மாதிரிதான் இதுவும் என்னன்னா, பக்தர்களோட மனசுல ஹம்சையாக இருக்கக்கூடியவள் தான் முனிவர்களோட மனசுன்னு சொல்லக்கூடிய தடாகத்துல, அதாவது மானசரோவர்ல ஹம்சிகாவாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். முனிகளோட அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய சரசு ஓடையில அன்னப்பறவை போல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹம்சம் என்ன பண்ணும், நல்லதை மட்டுமே எடுத்துட்டு விட்டுடும் இல்லையா, கெட்டத. அந்த மாதிரி முனிவர்களோட மனசுல இருந்துட்டு அவளை தீமையிலிருந்து நன்மை, அதாவது அவளுக்கு ஏதாவது தீமை வந்ததுன்னா கூட அதை இது பண்ணி விட்டுட்டு அவளுக்கு நன்மையை மட்டுமே பண்ணக்கூடியவளாக அம்பாள் இருக்காளாம். அதுதான் முனிமானச ஹம்சிகா. சத்யவிரதா அப்படின்னாக்க தன்னோட சத்தியத்தையே விரதமாக கொண்டவள், அதுதான் சத்யவிரதா. அடுத்தது சத்திய ரூபா. சத்திய ரூபான்னா சத்தியத்தையே தன்னோட வடிவமாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். 3 காலத்திலையும் பாதிக்கப்படாத ரூபத்தை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். சத்தியத்தை காப்பவள் அப்படின்னு சொல்லலாம். சோ சத்திய ரூபாக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அடுத்தது சர்வாந்தர்யாமினி. சர்வ அந்தர்யாமினி அப்படின்னா அந்தர்யாமினியாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சதி அப்படின்னா, சதின்னா பதிவிரத்தை அப்படின்னு அர்த்தமா. சதாசிவ பதிவிரத்தையாக இருக்கக்கூடியவள், பரம்பொருளுக்கு பதிவிரத்தையாக இருக்கிறதுல அம்பாளுக்கு அவ்வளோ சந்தோஷமா. அதாவது எதை சொன்னா அவ பிரீத்தி அடைவா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம் இது. அம்பிகையானவள் என்ன பண்றான்னா சிவகாமேஸ்வர ஸ்வரூபமாக, தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அப்ப அவளே பரம்பொருள் தானே. ஆனா அவளுக்கு எதுல ஆசை இது ரொம்ப ஜாஸ்தின்னா, சிவகாமேஸ்வரருக்கு தான் தர்ம பத்தினி அப்படின்னு சொல்லிக்கிறதுலதான் அவளுக்கு, அந்த நிலையில தான் ரொம்ப ஆசை ஜாஸ்தியாம். சோ அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னாக்க, உன்னோட அம்பாளுக்கு இது பண்றாரு இல்லையா, நம்ம முட்டி அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு ஆதிசங்கரர் பாடுறாரு இல்லையா, அந்த கேசாதி பாதமா வர்ணிச்சுட்டே வரும்போது அப்ப என்ன சொல்றாராம், அது மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப கெட்டியா இருக்கே உன்னோட முட்டி அப்படின்னு சொல்றாராம். அப்போ என்னன்னா மென்மையா இருக்கு அவளோட கால், ஆனா முட்டி மட்டும் எப்படி இவ்வளவு பெருசா இருக்கு, லைக் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட பத்தியா இருக்கக்கூடிய சிவகாமேஸ்வரனை டெய்லி டெய்லி நீ நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கல்ல, அவ நமஸ்காரம் பண்ணும்போது திரும்ப திரும்ப கீழே விழுந்து நீ நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த பாகம் மட்டும் உனக்கு கெட்டிப்பட்டு போயிடுத்தோ அப்படின்னு சொல்றாளாம். அப்போ அந்த வேர்ட்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பாளுக்கு பரமேஸ்வரரை நமஸ்கரிக்கிறது எவ்வளோ பிரீத்தி. அவதான் சர்வேஸ்வரி, அவதான் மகேஸ்வரி, அவதான் மகாராஜ்னி. அப்படி இருந்தா கூட இப்படி நமஸ்காரம் பண்றதுலதான் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியாம். சோ அதனால அவளுக்கு பேரு சதி அப்படின்னாக்க பதிவிரத்தைன்னு அர்த்தம். அம்பாள் கிட்ட சிவன் கிட்ட அவ்வளோ பதிவிரத்தையோட இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ இதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்தது பார்க்கலாம்.